எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜஸ்பென்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முள்ளு கம்பியை பற்றி. முள்ளு கம்பியில் எத்தனை வகை இருக்குது? அவ்வளோ நீங்கள் ஒரே ஒரு டைப் ஆஃப் முள்ளு கம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் மிச்சம் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முள்ளு கம்பி எங்கே யூஸ் பண்ணலாம், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் லேண்ட் இருக்குது, ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது மார்க்கிங் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் முள்ளு கம்பியை யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதோ தோட்டம் இருக்குது, அனிமல்ஸ் தொந்தரவு ஜாஸ்தி இல்லை, ஆடு மாடு தொந்தரவு ஜாஸ்தி இல்லை, எனக்கு அங்கே ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முள்ளு கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் மொத்தம் 5 டைப் ஆஃப் பார்ப்டு ஒயர் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டென்சைல் பார்ப்டு ஒயர். Number 2, single strand barbed wire. Number 3, double strand barbed wire. Number 4, PVC coated barbed wire. Number 5, polymer barbed wire. First one, high tensile barbed wire பார்ப்போம். high tensile barbed wire பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து சீப்பஸ்டான மெட்டீரியல், தின்னஸ்டான மெட்டீரியலும் கூட. உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். 15 கேஜ்லேருந்து 16 கேஜ் வரைக்கும் தான் வரும். அதாவது 1.6 mm உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, பெரிய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பட் இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மார்க்கிங் பண்ணணும், எதுவும் ஆடு மாடு தொந்தரவு அதிகம் இல்லை, எனக்கு சிம்பிளாக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஃபென்சிங் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ப்ளஸ் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு கேஜிக்கு அதிக லென்த் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது தின்னஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட ஓப்பனிங் லென்த்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மோர் தென் ஒரு 55 ஃபீட்டே உங்களுக்கு வரும். ஸோ ஹை டென்சைல் பார்ப்டு ஒயருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது 200 GSMக்கு மேலே தான் இதை மேக் பண்ணுவாங்க. அதனால் லைஃப் பற்றி எந்த தொந்தரவுமே இல்லை. ரெண்டாவது டைப் என்னென்னா சிங்கிள் ஸ்டாண்ட் பார்ப்டு ஒயர். இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு பார்ப்டு ஒயர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை பார்த்துக்கவே முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்ப்டு ஒயரில் 2 ஒயர் இருக்குது. மெயின் ஒயர் இருக்கிற முள் இருக்குது. மெயின் ஒயர் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.15 mm வரும். உங்களுக்கு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேஜ் கிட்ட உங்களுக்கு வரும். இதுவும் ஹை டென்சைல் ஒயரால் மேடானது, அதனால் ஈஸியாக யாருனாலையும் கட் பண்ண முடியாது இதை. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுவுமே வந்து 240 GSMக்கு மேலே தான் இதை மேக் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. 20 இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டராவது உங்களுக்கு இருக்கும். அதாவது 10,000 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். இது ரொம்ப ரேர். இது நீங்கள் டிஃபென்ஸ்லேயோ இல்லை ஒரு இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லையோ மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு மற்ற அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவது டைப் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டபுள் ஸ்டாண்ட் பார்ப்டு ஒயர் தான். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்ப்டு ஒயர் இன் இந்தியானே சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் இருக்கும். அதாவது ட்விஸ்டட் ஒயர்ஸ் 2 ஒயர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது கட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதுதான் வந்து காமன்லி யூஸ்டு. நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் இருக்கும். அதாவது மெயின் ஒயர் அப்புறம் நமக்கு அந்த முள். ஸோ 2 ஒயர் போகிறதுனால ஸோ இதோட மெஷர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. அதாவது 12 கேஜ் பை 12 கேஜ் இருக்குது, 12 கேஜ் பை 14 கேஜ் இருக்குது, அப்புறம் 14 கேஜ் பை 14 கேஜ் இருக்குது. ஸோ 12 கேஜ் பை 12 கேஜ்னா ஒன்றும் இல்லைங்க. மெயின் ஒயர் வந்து 12 கேஜ், அதாவது முள்ளோட சைஸும் 12 கேஜ், அதாவது 2.5 mm வரும் 12 கேஜ்னா. இதே இது செகண்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 கேஜ் பை 14 கேஜ். மெயின் ஒயர் வந்து 12 கேஜாக இருக்கும், 14 கேஜ் வந்து முள்ளோட திக்னஸ் இருக்கும். 14 கேஜ்னா 2 mm வரும். 14 பை 14 கேஜ்னா ரெண்டுமே வந்து 14 கேஜாக இருக்கும். ரெண்டுமே வந்து 2 mm இருக்கும். மெயின் ஒயரும் 2 mm இருக்கும், உங்களுக்கு முள்ளுமே 2 mm இருக்கும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிடுவீங்க. பட் இதில் வந்து GSM கோட்டிங்கை பொறுத்து தான் அதோட லைஃப்பும் உங்களுக்கு டிசைட் பண்ண முடியும்.
அதாவது ஜிங்க் கோட்டிங் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து 3 விதமான ஜிஎஸ்எம் கோட்டிங் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 20 to 40 ஜிஎஸ்எம். இது ரொம்ப மோஸ்ட் கமர்ஷியல் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years to 4 years வந்து லைஃப் கொடுக்கும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 90 ஜிஎஸ்எம்லேருந்து 120 ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பிராண்டட் மெட்டீரியல்ஸால் மட்டும்தான் அதை மேக் பண்ணுவாங்க. லைக் ஜேஎஸ்டபிள்யூ, வைசாக் ஸ்டீல்ஸ் ஆர் சைட். ஸோ இது வச்சு மட்டும்தான் அதை மேக் பண்ணுவாங்க. ஸோ இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் to 12 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னா 5 வருஷம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் போட்டீங்கன்னா 5 வருஷம் தான் உங்களுக்கு லைஃப். 12 வருஷம் மேக்ஸிமம் அதுக்கு இது வரும். இந்த மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். மூணாவது குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 ஜிஎஸ்எம்லேருந்து 275 ஜிஎஸ்எம் வரைக்கும் குவாலிட்டி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துலேருந்து உங்களுக்கு 270 ஜிஎஸ்எம்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 வருஷம் கூட உங்களுக்கு லைஃப் வரும். இன்னொன்று இது இந்த 12 கேஜ், 14 கேஜ், 12/14 கேஜ் இந்த 3 மெட்டீரியலில் 12/14ம் 14/14 கேஜ் வந்து இந்த வேக்கன்ட் பிளாட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 12 கேஜ் பை 12 கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி லேண்டுக்கெலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி கோட்டட் ஜிஏ பாப்வேர். இது இப்போது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்டல் ரீஜன்ஸ், அதாவது கடலோர மாவட்டங்கள்லாம் இது வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து துருப்பிடிக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மி. இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் பாப்வேர்னே நம்ம சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் கடலோர மாவட்டங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ரொம்ப மழை பெய்கிற ஏரியாலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வேக்கன்ட் பிளாட்ஸ், அதாவது ஒரு 30-40 பிளாட் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நிறைய கலர்ஸில் வரும், க்ரீனில் வரும், எல்லோவில் வரும், ரெட்டில் வரும். ஸோ அதனால் உங்கள் பிளாட்டு ரொம்ப அட்ராக்டிவாகவும் தெரியும். இது வந்து 12 கேஜ் பை 12 கேஜ் திக்னஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பட் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு 30 அடி வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு கேஜியில் 30 அடி வந்து கொடுக்கும். பட் நார்மல் நீங்கள் முள்ளு கம்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கேஜ் பை 12 கேஜ் எடுத்திங்கன்னா 20 அடி தான் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் மெட்டீரியல் எடுத்தாலே போதுமானது. 5வது டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிமர் பாப்டுவேர். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம பிவிசி கோட்டட் பாப்டுவேர் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே நீங்கள் பாலிமர் பாப்டுவேர் யூஸ் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னா மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா பிவிசி கோட்டட் பாப்டுவேரில் உள்ள ஜிஏ இருக்கும், அதுக்கு மேலே வந்து பிவிசி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் பாலிமர் பாப்டுவேரில் என்னென்னா மெயின் ஒயர் வந்து மோனோஃபிலமெண்ட் பாலிமரால் மேடாக இருக்கும். ஃபுல்லாகவே ஜிஏ மெட்டீரியலே இருக்காது. பட் முள்ளு வந்து உங்களுக்கு ஜிஏஆல தான் இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு கம்பியே சில பேர் வந்து கட் பண்ணி ஸ்கிராப் போட்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைச்சாலே போதும் அப்படின்ற சில திருடர்கள் இருப்பாங்க. அவங்க இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நீங்கள் பாலிமர் பாப்டுவேர் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு இது மோனோஃபிலமெண்ட் பாலிமரால் மேடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்கு ஸ்கிராப் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து யாரும் எடைக்கு போட்டு காசு சம்பாதிக்க முடியாது. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆன்டி தெஃப்ட் பர்பஸ்க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட் மெட்டீரியல். உங்களுக்கு 1 கேஜியில் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி வரைக்கும் உங்களுக்கு லென்த்து கொடுக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்மால் பிளாட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கேஜி பண்டில்ஸாக வரும். ஒரு காட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கேஜி தான் வரும். 5 கேஜி பண்டில் வந்து ஒரு 4 இருக்கும் அந்த ஒரு பாக்ஸில். ஸோ அதனால் ஸ்மால் பிளாட்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. மற்றபடி நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிபிசி கோட்டட் பாப்டுவேர் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கோஸ்டல் ரீஜனில் இல்லை உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் ரீஜனில் நீங்கள் பாலிமர் பாப்டுவேரை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் பாப்டுவேரை பற்றின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கரெக்டான அப்ளிகேஷன், கரெக்டான பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் பாப்டுவேரை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பாப்டுவேர் பற்றின வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், இல்லை அதோட குவான்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும், அதோட காஸ்டோட ஐடியா வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல்
வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பரணி இளம்புவன், ஜஸ்ட் பென்ஸோட கோஃபவுண்டர். தேங்க்யூ.